வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா வந்து நீங்க டென்டிஸ்ட் விசிட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க டென்டிஸ்ட் விசிட் பண்ணி, உங்க பல்லு வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கணும். அது ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படின்னா, ஆக்சுவலி வந்து இப்போ நமக்கு டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ல வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம ஒரு பெரிய எக்ஸ்ரே எடுக்கிறோம். ஸோ அந்த எக்ஸ்ரே பார்த்துட்டே வந்து அது ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து நமக்கு வந்திருக்கு. அதிகமாக இனிப்பு சாப்பிட்டா வந்து பல்லு வந்து டேமேஜ் ஆகுமா? அந்த மாதிரி இருக்காது. அதிகமாக இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா இப்போ சில பேருக்கு இருக்கும், எனாமல் வந்து டெஃபிஷியன்சி இருக்கும். எனாமல் ஹைப்போப்ளேஷியான்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஸோ அது என்னன்னா, நம்ம மேனுவலாக பண்ணுற கேப்போட நம்ம 3D பிரிண்டிங்கில் பண்ணுற கேப் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும் ஆக்சுவலி. அது ஃபிட்டு எவ்ரிதிங் வந்து உங்களுக்கு அது செட் ஆகிறது கூட கரெக்டாக வந்து செட் ஆகும் ஆக்சுவலி. ஸோ அதுதான் வந்து இப்போ டிஜிட்டல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஈரில் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நமக்கு ஈர்லேருந்து பிளட்டு வரும் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய டிசீஸ் அது ஆக்சுவலி. நம்ம வந்து ஃப்ரெஷ் ஜூஸஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. பல்லு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுதோ அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் இந்த சம்மருக்கு வந்து நம்ம எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும் ஆக்சுவலி. சார் எனக்கு வயசாயிடுச்சு சார், இதுக்கு மேலே எதுக்கு சார், எனக்கு 50 வயசாயிடுச்சு சார், 60 வயசாயிடுச்சு. ஆக்சுவலி அந்த ஏஜில் தான் அவங்களுக்கு வந்து பல்லு ரொம்ப தேவை. ஏன்னா ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான பிரதான உறுப்பு அப்படின்னு பார்த்தா தலை. அந்த தலையில் இருக்கிறது அழகுபடுத்துறது அந்த பற்கள் தான். அதனால தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. இப்படி நம்மளுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் பிரதிபலிக்கிறது நம்ம சிரிப்பு, நம்மளுடைய வாயை திறக்கிறது. இது மூலம் தான் ஒரு மனுஷனுக்கு அழகு சேர்க்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றது பற்கள் தான். அந்த பற்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நோய்கள், அவற்றுக்கான தீர்வுகள், பற்களை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம், இன்னும் மேலே அதுக்கப்புறம் வந்து இந்த பற்களை குறித்துதான பல்வேறு நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் பல் மருத்துவரான விஜயேந்திர மாக்கி ரெட்டி அவர்கள். அவங்க வந்து ஒரு ரூட் கெனல் ஸ்பெஷலிஸ்ட்டு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். இப்போது டென்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த டென்டல் துறையை பார்த்தீங்கன்னாக்கா மற்ற எல்லா ட்ரீட்மெண்ட் மாதிரி எதுவும் நிறைய வந்து அட்வான்ஸ்மெண்ட் நிறைய போயிட்டாங்கன்றாங்க. ஆமாம் சார். அப்போ ஏஐ வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது டாக்டர்? அது ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படின்னா, ஆக்சுவலி வந்து இப்போது நமக்கு டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளானில் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம ஒரு பெரிய எக்ஸ்ரே எடுக்கிறோம். ஸோ அந்த எக்ஸ்ரே பார்த்துட்டே வந்து அது ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து நமக்கு வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு இம்ப்ளான்ட் போடுறோம். இப்போ பல்லு இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு டைட்டானியம் ஸ்க்ரூ வந்து எலும்புக்குள்ளே போட்டு நம்ம வந்து அது ரிஸ்டோர் பண்ணுறோம். ஸோ டீத் வந்து இல்லாத பல்லுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ அதுவே எப்படி பிளேஸ் பண்ணணும், என்ன, இதெல்லாம் வந்து நம்ம ஏஐ டெக்னாலஜியில் ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக வந்து நமக்கு போயிட்டுருக்கு ஆக்சுவலி. எந்த ஆங்கிளில் நம்ம பிளேஸ் பண்ணணும், எப்படி பிளேஸ் பண்ணணும், எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்ரேஸில் வந்து எல்லாமே வந்து நமக்கு போன் டென்சிட்டி எப்படி இருக்குது எல்லாமே வந்து நம்ம அதில் பார்க்கலாம் ஆக்சுவலி. ஸோ ஏஐ வந்து இப்போ தான் வந்து ட்ரெண்டிங்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே வருது ஆக்சுவலி. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து டெவலப் ஆகி இன்னும் கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலி. நல்ல விஷயம் டாக்டர். இப்போது டென்டல் துறையை பற்றி எடுத்துக்க பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் ஏஐ பற்றி சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ அதுலேயே வந்து டிஜிட்டலைஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன டாக்டர்? ஆக்சுவலி டிஜிட்டல்னா இப்போ வந்து எல்லா கிளினிக்ஸு இட் இஸ் கோயிங் டிஜிட்டல். இப்போ என்னென்னா, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து ஒரு பல்லு வந்துருச்சுன்னா, ரொம்ப ஆழமாக சொத்த போயிருக்குன்னா நம்ம அதுக்கு வந்து ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட், வேறு வைத்தியம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஆக்சுவலி. ஸோ வேறு வைத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த டூத் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கேப் மாதிரி போடுவோம். ஸோ அந்த கேப் போடுறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒரு அளவு மாதிரி எடுத்துகிட்டு, ஒரு மாவு மாதிரி இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணி அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அதை லேபுக்கு அமுச்சு நம்ம க்ரௌன் வந்து மேக் பண்ணுவோம். ஆனால் இப்போது டிஜிட்டல் டென்டிஸ்ட்ரியில் எப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து இப்போ போனால் ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு நார்மலாக வந்து இப்போ வந்து நமக்கு அப்டாமின் ஸ்கேன் பண்ணுறாங்க, எல்லாமே ஸ்கேன் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான்
மவுத் ஸ்கேன் பண்ணுறது, வாயை ஸ்கேன் பண்ணுற மிஷின்ஸ் கூட வந்து உங்களுக்கு வந்திருக்கு இப்போ. அது எப்படின்னா இப்போ வந்தாங்கன்னா பேஷண்ட்டு நம்ம வந்து ரூட் கேனால்லாம் ஃபினிஷ் பண்ணி எல்லாம் அளவு எடுக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் வந்து வாய் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு அது வந்து டிஜிட்டலாக நாங்கள் வந்து கேட்கேம் மிஷினில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். கேட்கேம் மிஷின்னா என்னென்னா இப்போ அதில் கம்ப்யூட்டரைஸ்டு நம்ம இப்போது அளவு ஸ்கேன் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம கேட்கேமாக அமுச்சிட்டு அதில் வந்து 3D பிரிண்டிங்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து 3Dயில் அந்த மாடல் வந்து பிரிண்ட் ஆகி நமக்கு வந்து அதில் வரும். ஸோ அதில் வந்து நம்ம பண்ணும்போது நம்ம பண்ணுற மேனுவலாக பண்ணுற கேப்போட நம்ம 3D பிரிண்டிங்கில் பண்ணுற கேப் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும் ஆக்சுவலி. அது ஃபிட்டு எவ்ரிதிங் வந்து உங்களுக்கு அது செட் ஆகிறது கூட கரெக்டாக வந்து செட் ஆகும் ஆக்சுவலி. ஸோ அதுதான் வந்து இப்போ டிஜிட்டல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னென்னா இது வந்து பேஷண்ட்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ வந்து அதில் வந்து உங்களுக்கு டைம் கன்சூமிங் கூட ரொம்ப கம்மி. இப்போ வந்து நம்ம நார்மலாக அளவு எடுத்துட்டு நம்ம லேப் பர்சன் வந்து பிக்கப் பண்ணி லேபுக்கு போய் அது மாடலாக வந்து போர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ பட் இப்போ வந்து நாங்கள் வாயில் ஸ்கேன் எடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம டைரெக்டாக வந்து இந்த ஸ்கேன் ஃபைல் வந்து மெயில் அனுப்பிச்சிடும். ஸோ அங்கே வந்து இட் வில் கெட் கன்வெர்டட் டு த கேட்கேம். ஸோ கேட்கேமில் கன்வெர்ட் ஆகி இமீடியட்டாக வந்து வித்தின் 1 hour வந்து அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 28 hours-லேருந்து 48 hours-க்குள்ளே நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து வி கேன் டெலிவர் த கேப் ஆக்சுவலி. சரி டாக்டர். டாக்டர் இப்போ இந்த பீரியோடென்டல் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். அப்படின்னா என்ன டாக்டர்? அது எந்த பாதிக்குது? அது என்னன்னா ஈறு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது வந்து கம்ஸ் வந்து இஷ்யூ வரும்னு சொல்லுவாங்க. இப்போ கம்ஸ் வந்து இஷ்யூஸ் வந்துச்சுன்னா ஈரில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறது லைக் இப்போ வந்து 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து நீங்கள் டென்டிஸ்ட் விசிட் பண்ணணும். ஓகேங்களா? 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் டென்டிஸ்ட் விசிட் பண்ணி உங்கள் பல்லு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஏன் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் டென்டிஸ்ட் விசிட் பண்ணோன்னா, நார்மலாக வந்து எல்லாருக்கும் வந்து நீங்கள் டெய்லி ப்ரஷ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ப்ரஷ்ஷு வந்து எல்லா ஏரியாஸில் வந்து போகாது. ஸோ சம் அன்ஆக்சசபிள் ஏரியாஸ், கொஞ்சம் ரீச் ஆக முடியாத ஏரியாஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து அழுக்கு ஃபார்ம் ஆகும் ஆக்சுவலி. ஸோ அந்த அழுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு தான் வந்து உங்களுக்கு 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி க்ளீனிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ளீனிங் வந்து ரெகுலராக நம்ம பண்ணுறோம்னா ஈறு பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இந்த க்ளீனிங் வந்து நம்ம ரெகுலராக பண்ணலன்னா என்ன ஆகும்னா, ஸோ வந்து அந்த ஈறு பிரச்சனை வரும்போது ஈறு வந்து வீக்கம் வருது, ஈர்லேருந்து உங்களுக்கு சீல் வருது, பஸ் வருது, இதெல்லாம் வந்து ஆகும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வருதுன்னா லேசர் டென்டிஸ்ட்ரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க சார் ஆக்சுவலி. ஓகேங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ லேசரில் வந்து என்ன பண்ணோம்னா இப்போ கம்ஸ் வந்து ஈறு வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேசர் லைட் வந்து உள்ளே பாஸ் பண்ணுவோம் ஆக்சுவலி. ஸோ பாஸ் பண்ணும்போது அந்த கம்ஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரிங்க் ஆகி ஸோ அப்போது வந்து அந்த கம்ஸ் வந்து நல்லா பற்களுக்கு வந்து அட்டாச் ஆகி கம்ஸ் வந்து ஹெல்தி ஆகும் ஆக்சுவலி. ஸோ அதுதான் வந்து இப்போ லேசர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கம் டிசீசஸில் ஆக்சுவலி. ஓகே. ஆக்சுவலாக அந்த ஈருக்கும் பல்லுக்கும் இடைப்பட்ட கேப்பை வந்து அது வந்து கம்ப்ளீட் பண்ணுது. ஆமாம். என்னன்னா அதுக்கு இடையில வந்து நமக்கு அழுக்கு இருக்கிறதுனால அந்த அழுக்கு க்ளீன் பண்ணி திருப்பி வந்து நமக்கு பல்லுக்கு ஈருக்கு கேப் இல்லாமல் நல்லா வந்து அட்டாச் ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து வெறும் பல்லுக்கு மட்டும் தான் டாக்டர்? மற்றது வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? வேறு லேசர் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் சார். இப்போது வேறு வைத்தியம் பண்ணுறோன்னா லேசர் ரூட் கேனால் வந்து பண்ணலாம். ப்ளஸ் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ஜரி பண்ணுறீங்க, ஸோ லேசரில் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீடிங் வந்து சுத்தமாக வந்து ப்ளீடிங் லாஸ் வந்து இருக்காது. அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின்னா ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம், சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹீலிங்கு சீக்கிரமாக ஆகும், புண்டு சீக்கிரமாக ஆறும் நமக்கு. அட் த சேம் டைம் வந்து நமக்கு லேசர் யூஸ் பண்ணுறதுனால பெயின்லெஸ்ஸாகவும் இருக்கும். வலி வந்து கண்டிப்பாக வந்து மேனுவலாக பண்ணுறதுக்கு லேசராக பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மெயின் முக்கியம் நமக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். டாக்டர், நிறைய பேருக்கு வந்து வாய் ஸ்மெல் இருக்கும். ஆமாம் சார். வாயை திறந்தாலே வந்து குப்புன்னு ஸ்மெல் வரும், நம்மளால சகிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்னவா இருக்கும்? அது எதனால் ஏற்படுது வாய்? அதுதான் சார். ஆக்சுவலி வந்து சில பேருக்கு வந்து என்னன்னா வாய் ஸ்மெல் வந்து ஜென்ரலாகவே இருக்கும். என்னன்னா அவங்க வந்து என்னன்னா நம்ம ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணாமல் இருக்கிறதுனால கூட வாய் ஸ்மெல் வரலாம்.
சில பேருக்கு வந்து என்னன்னா இந்த கம் இஷ்யூஸ் இருக்கும். சில பேர் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதுனால அண்ட் வந்து இன்னொன்று என்னன்னா ஸ்மோக்கிங்கு இதெல்லாம் வந்து ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வாய்ஸ் ஸ்மெல் வந்து ஆப்வியஸ்லி வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னன்னா மவுத் வாஷ் இருக்கு அண்ட் மவுத் ஃப்ரெஷ்னர்ஸ் வந்து இருக்கு சார். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் அந்த மவுத் ஸ்மெல் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஆக்சுவலி. ஜிஞ்சுவைட்டின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன டாக்டர்? அது வந்து என்னன்னா ஈறு சம்மந்தப்பட்டு டிசீஸ் அது. அது என்னன்னா ஈரில் வந்து நமக்கு ஈறு வீக்கம் வரும்போது ஈரில் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நமக்கு ஈர்லேருந்து பிளட்டு வரும் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய டிசீஸ் அது ஆக்சுவலி. ஸோ இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஈறு நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணிட்டு ப்ராப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி இந்த ஜிஞ்சைவைட்டிஸ் வராமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம் ஆக்சுவலி. கேவிட்டிஸ்னு சொல்கிறாங்களே, பல்லில் வந்து ஓட்டை விழுது, கருப்பு கருப்பாகிடும், ஒரு மாதிரி சொத்தம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து இது வந்து எல்லாமே வந்து ஸ்டார்டிங் அங்கேருந்து தான் சார். இப்போ வந்து நமக்கு க்ளீன் பண்ணாமல் ப்ராப்பராக க்ளீன் யார் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து அது ஒரு சின்ன ஸ்ட்ரெயினாக வந்து ஃபார்ம் ஆகும். அது ஸ்ட்ரெயினாக ஃபார்ம் ஆகி அதுவே வந்து ஒரு ஹார்ட் டிபாசிட்ஸ் மாதிரி ஆகி அதுவே வந்து மெதுவாக வந்து ஒரு சின்ன சொத்தையாக வந்து ஸ்டார்ட் ஆகும். அது நம்ம சின்ன சொத்தையாக இப்போ நம்ம ரெகுலர் டென்டல் செக்கப்ஸ் கண்டிப்பாக போகணுன்னு ஏன் சொல்கிறோன்னா 1 இயர்க்கு ஒரு வாட்டி நம்ம ரெகுலர் டென்டல் செக்கப்ஸ் போகும்போது நம்ம வந்து இப்போ டென்டிஸ்ட் இப்போ எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வரும்போது நாங்கள் ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி சின்னதாக சொத்தை இருக்கும்போது நம்ம அதை வந்து ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி சிமெண்ட் வச்சுட்டு நம்ம அதை வந்து தடுத்துக்கலாம் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ எப்படின்னா பேஷண்ட்ஸ் வந்து வலி வர வரைக்கும் வந்து டென்டிஸ்ட் கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய வந்து மைனஸ் பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ இப்போ அவேர்னஸ் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ வந்து வலி வரும்போது தான் நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட வரக்கூடாது. ரெகுலர் டென்டல் செக்கப்ஸ் வந்து நீங்கள் வாங்க, பார்த்துட்டு பிரச்சனை சின்னதாக இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். யூ கேன் சேவ் மோர் டைம், யூ கேன் சேவ் மோர் மணி ஆல்சோ ஆக்சுவலி. ஸோ வந்து அந்த மாதிரி சின்னதாக இருக்கும்போது நம்ம சின்னதாக வந்து சிமெண்ட் வச்சுட்டு ஃபில் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஃபர்தர் ரூட் கேன் ஆல் ஸ்கேப்ஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ஆக்சுவலி. பல்லில் வந்து தொடர்ந்து ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குனாக்கா அவர் உடம்பு ஃபுல்லாக வந்து எதனா பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா டாக்டர்? ஆமாம் சார். ஆக்சுவலி வந்து பல்லு சம்மந்தப்பட்டு வந்து பல்லு ஈறு இந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சிஸ்டமிக் டிசீசஸ் கூட வந்து அதுக்கும் ஒரு காரணம் ஆக்சுவலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈறு பிரச்சனை வரலாம். பல்லு வந்து சீக்கிரமாக வந்து எலும்பு தேய்மானம் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ஈரெல்லாம் வந்து இறங்குறதுக்கு பிகாஸ் அவங்களோட சுகர் லெவல்ஸ் எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பல்லில் ஈறு நோய் கூட வந்து கொஞ்சம் அக்ரிவேட் ஆகும் ஆக்சுவலி. அவங்களுக்கு சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இதில் வந்து ஈறு பிரச்சனைகள் வராமல் இருக்கும். பட் சுகர் லெவல்ஸ் சில பேருக்கு வந்து சுகர் லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஆக்சுவலி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஈறு பிரச்சனைகள் நிறைய வரும். ஸோ சீக்கிரமாக வந்து எலும்பு தேய்மானம் இருக்கும். ஸோ பல்லு லூஸ் ஆகி விழுறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி சார் ஆக்சுவலி. அண்ட் இன்னொன்று என்னென்னா பல்லு வந்து இப்போ வந்து என்னென்னா எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, சார் எனக்கு வயசாயிடுச்சு சார், இதுக்கு மேலே எதுக்கு சார், எனக்கு 50 வயசாயிடுச்சு சார், 60 வயசாயிடுச்சு. ஆக்சுவலி அந்த ஏஜில் தான் அவங்களுக்கு வந்து பல்லு ரொம்ப தேவை. ஏன்னா வந்து அந்த ஏஜில் வந்து அவங்க வந்து இதுக்கு மேலே என்ன ஒரு நல்ல ஒரு 2 வேளை நல்லா சாப்பிட்டோமா நல்ல டைஜஷன் ஆகுதான்ற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து பல் இருந்துட்டு நல்லா சவிச்சிட்டு நம்ம சாப்பிட்டா தானே சார் டைஜஷன் நல்லா ஆகும். ஸோ டைஜஷன் நல்லா லைக் நல்லா அது கிரைண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு சாப்பிட்றோமோ அதில் தான் வந்து டைஜஷன் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு இல்லைன்னா ஸோ உள்ளே போய் அது கரெக்டாக வந்து அந்த ப்ராசஸ் நடக்காது ஆக்சுவலி. நடக்காமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸு நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வருது ஆக்சுவலி. ஸோ வந்து எதுக்கு சார் இந்த வயசுக்கு மேலே எனக்கு பல் எதுக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேவை ஆக்சுவலி. ஸோ அந்த வயசில் அவங்க நல்லா சாப்பிட்டு கடிச்சு சாப்பிட்டாங்கன்னா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதுதான் சார். நல்ல விஷயம்.
டாக்டர் இப்போ இந்த கார்போனைஸ்டு ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய கொக்கோ ஆமாம் கோலா சார். கோலா அந்த மாதிரிலாம் குடிச்சா வந்து பல்லோட எனாமல் வந்து எரோட் ஆயிடும் அப்படின்றாங்க, உண்மையா டாக்டர்? பல்லோட எனாமல் எரோட் ஆகும்னு சொல்ல முடியாது. எதனாலும் நம்ம வந்து ஒரு அளவுக்கு மீறி எடுத்துக்க கூடாது சார். ஸோ ஜாஸ்தியாக வந்து நம்ம அளவுக்கு மீறி எடுத்தோம்னா எது வேணாலும் எஃபெக்டிவாக தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ என்னன்னா எதனாலும் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டரு ஆக்சுவலி. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம ஹைட்ரேட்டடாக டீஹைட்ரேட் ஆகாமல் வச்சுக்கிறதுக்கு இந்த சம்மரில் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் ஜூஸஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் எனாமல் ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த மாதிரி வந்து எந்தெந்த பொருள் வந்து நமக்கு கரெக்டாக பல்லு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுதோ அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் இந்த சம்மருக்கு வந்து நம்ம எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும் ஆக்சுவலி. இப்போ சாக்லேட் சாப்பிட்டா வந்து பல்லு ஓட்டையாகிடும், சின்ன சின்ன பழங்கள் ஆமாம். கடைகளும் சொல்லி தராங்க. அது மாதிரி வந்து பெரியவங்களுக்கும் வருமா டாக்டர்? அதாவது அதிகமாக இனிப்பு சாப்பிட்டா வந்து பல்லு வந்து டேமேஜ் ஆகுமா? அந்த மாதிரி இருக்காது. அதிகமாக இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா இப்போ சில பேருக்கு இருக்கும் எனாமல் வந்து டெஃபிஷியன்சி இருக்கும். எனாமல் ஹைப்போப்ளேஷியான்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஸோ அது என்னன்னா எனாமல் வந்து டெஃபிஷியன்சி இருக்கும்போது அந்த மாதிரி ஆளுங்கள் வந்து கொஞ்சம் ப்ரஷிங் ஆனாலும் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப இப்போ லெமன் அதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக வாயில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் நம்ம இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணது பெட்டர் ஆக்சுவலி. பல்லு இல்லைன்னா நம்ம 2 விதமாக கட்டலாம் சார், 3 விதமாக கட்டலாம். என்னன்னா எடுத்து போடுற மாதிரி பல்செட் மாதிரி போடலாம். அது வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஆக்சுவலி. பிகாஸ் நம்ம டெய்லி போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அது க்ளீன் பண்ணிட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்னொன்று என்னென்னா டென்டல் பிரிட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு 2 பில்லர் மாதிரி சப்போர்ட்டு, நம்ம பல்லு 2 பக்கத்து பல்லு சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரிட்ஜ் மாதிரி போடுவோம். ஸோ ஆக்சிடென்ட்ஸில் அந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம் ஆக்சுவலி. ஸோ இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே வாய் கீழே வாய் கரெக்டாக வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஆக்சுவலி. ஃபஸ்ட் ஃபிக்ஸேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்கேஸ் ஏதாவது தாடை உடஞ்சிச்சின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பிளேட் மாதிரி போட்டு வந்து அது சரி பண்ணுவோம் ஆக்சுவலி. இப்போ யாருமே வந்து எனக்கு இந்த கம்பி வச்சுட்டு நான் என்னை பார்க்குறதுக்கு அழகாக இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இன்விசிபிள் பிரேசஸ் வந்து இன்விசிலைன்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலி அலைனர்ஸ், அந்த அலைனர்ஸ் வந்து போடும்போது நமக்கு பார்க்குறதுக்கு அவங்க வந்து எதுவுமே போடாத மாதிரி தான் இருக்கும்.